வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 5. தூரத்தில் அந்த சப்தம் கேட்டது. கொஞ்ச நேரத்தில் அவர்கள் தன்னை விரும்பித்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது முத்துக்குமரனுக்கு புலனாயிற்று. துரத்தி கொண்டு வந்தவர்கள் ஆற்றங்கரையுடன் நின்றுவிட்டார்கள் என்று நினைத்தது தப்பு. ஆற்றில் இறங்கி கடக்காமல் சுற்றி வந்து பாலத்தில் கடந்து வர அவர்களுக்கு நேரமாகி இருக்கிறது. கிட்ட வந்து விட்டார்கள். நாய்கள் உற்சாகமாக குரைத்தன. பூஞ்சோலை கூடாரத்தின் திரையை சற்றே விலக்கி பார்த்தாள். பந்த வெளிச்சத்தில் செவ்விரத்தம் பாய்ந்த ஆங்கிலோ இந்திய சிப்பாய்களின் முகங்கள் ஜொலித்தன. இங்க வந்தாங்கோ, கரப்பா டப்ட் வச்சுக்கின்னு கால் ரத்தம் பார்த்துட்டு வந்திருக்கம். பொய் சொல் கூடாது, துரை தலை வெட்டிடுவான், நாய் கண்பிடிச்சிரும். பூஞ்சோலை: யோ ஆலப்பாக்கம், உன்னை பார்க்கத்தான் சிப்பாய்ங்கெல்லாம் வந்திருக்காங்க, இப்ப என்ன செய்யலாம் என்றாள். பார்த்துட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் இரு. அவங்கெல்லாம் யாரு என்றாள் சிவகாமி சின்ன குரலில். உனக்கு பரிசம் போட வந்திருக்காங்க, வெள்ளைக்கார சிப்பாய்ங்க. தொந்தரவையா உன்னோட? இப்போ உன்னை உள்ள வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? வெளியே. இங்க ஒருத்தரும் வரலீங்களே என்று தாத்தா மழுப்பும் குரல் கேட்டது. தபக்கென்று ஒருத்தன் குதிரையிலிருந்து இறங்கும் சப்தம் கேட்டது. பாக்போரம், கமான் ஜான். பூஞ்சோலை எட்டி பார்த்து போச்சுரா என்று திரும்பி முத்துக்குமரனை அளப்பது போல் பார்த்தாள். அவன் பின்பக்கம் வழி இருக்கா என்றான். எல்லா பக்கத்திலையும் சூழ்ந்துக்கினாங்களே, சீலை கட்டுகிறியா சட்டுன்னு? சரக் சரக் என்று வெளியே அவர்கள் நிதானமாக அடியெடுத்து வைப்பது கேட்டது. நாய் குரைத்தது. துப்பாக்கியின் கத்தி முனையால் அவர்கள் கூடாரங்களின் திரைகளை விலக்கி பார்த்தார்கள். எல்லோரும் வெளியே வாங்க. எத்தனை பேரு? சலசலவென்று பேச்சுக்குரல் கேட்டது. கருப்பா சட்டை போடாம இருந்தான், கால்ல சுற்றுக்கு, காயம் இருக்கும், ரத்தம் பாரு. லெட்ஸ் ஷூட் தெம் ஆல். இரு, இங்க இருந்தா கண்டுபிடிக்காம போயிருவமா? ஓல்ட் மேன், கிட் வா. சுளீர். ஐயோ, தாத்தாவை அடிக்கிறான் படுபாவி என்றாள் சிவகாமி. முத்துக்குமரன்: அப்படியா? அந்த களவாணி பயலை இப்ப என்ன செய்யறேன் பாரு என்று புறப்பட இருந்தவனை பூஞ்சோலை தடுத்து நிறுத்தி அடக்கமான குரலில், போவாதே, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, துப்பாக்கி வச்சிருக்காங்க, மாட்டிக்கிட்டியானா அங்கேயே தீத்துருவாங்க. எங்க அவன்? சோ யாருங்க? யாரை பத்தி கேட்குறீங்க? தாத்தா லேசில காட்டி கொடுக்காது. மறுபடி அடி விழும் சப்தம் கேட்டது. முத்துக்குமரன் பதறினான். பொம்பளை புள்ளையாட்டமா இங்கே வந்து. சுமார், என் கூட வா என்று கூடாரத்தின் பின்பகுதிக்கு அவனை அழைத்து சென்று ஒரு பெரிய மரப்பெட்டியை திறந்து, உட்கார் உள்ள என்றாள். முத்துக்குமரனை கையை பிடித்து இழுத்து அதில் திணிக்காத குறையாக செலுத்தி அவன் மேல் சீலைகளை போட்டு மூடினாள். முத்துக்குமரன் இருட்டில் குமைந்தான். என்னால் எவ்வளவு சிரமம். பூஞ்சோலை, உங்க கூடாரத்தை பார்க்க வராங்க, வரலாமில்ல? வெளியே தாத்தாவின் குரல் கேட்டது. யாரது தூக்க வேளையில? சிப்பாய்ங்க யாரையோ தேடிட்டு வந்திருக்காங்க, வரலாமில்ல? வரலாம், இங்க என்ன இருக்குது? புளியங்காயம். யாரு நீ? நான் தான் பூஞ்சோலை துரை, இது என் தங்கச்சி. அவர்கள் நிதானமாக அந்த கூடாரத்தில் நடந்து பார்க்கும் சத்தம் கேட்டது. ஒவ்வொரு காலடி ஓசையும் தனித்தனியே சரக் சரக் சரக். இந்த கூடைக்குள் என்ன? கோழி முட்டை பார்க்குறீங்களா? தர, இதுக்குள்ள ஒரு ஆளை பொட்டலம் கட்ட முடியுங்களா? இந்த பொன் பெயர் என்ன? சிவகாமி. அக்கா, என்னமோ செய்கிறார் அக்கா. துரை விளையாடுறாரு இல்ல துரை? 2 பொம் ஷோக்கா இருக்கு. பாக்ஸ் வருதா? நாளைக்கு வித்தை காட்ட வருது. வேற வித்தை காட்ட வரதா? இருவரும் சிரிக்கும் சப்தம் கேட்டது. லெட்ஸ் ஸ்டோன் ஹர்.
நாட் நவ் ஜான். பொட்டிக்குள்ள என்ன துணி? பழந்துணி. தெர? பழந்துணி தான் தொர. திறக்கிறியா? உன்னை கத்தில திறக்கட்டுமா? தன் மேல் அழுந்தி இருக்கும் மூடி திறப்பது கேட்டு முத்துக்குமரனுக்கு தன் மேல் அழுந்தி இருக்கும் மூடி திறப்பது கேட்டது முத்துக்குமரனுக்கு. சொன்னனில்ல, துணிதான். மெல்ல மெல்ல முத்துக்குமரனை மறைத்திருந்த சீலைகள் ஒவ்வொன்றாக வெளியே நீக்கப்பட்டன. முத்துக்குமரன் மாட்டிக்கொண்டாயிற்று. எழுந்து விடலாம் என்று தீர்மானித்த கணத்தில் பூஞ்சோலையின் குரல் கேட்டது. எங்கிட்டு வரணும் தொர? பாரக்ஸு? அது எங்க இருக்குது? துணிகளை புரட்டுவதை நிறுத்திவிட்டார்கள். வரியா என்றான். வரன். நாளைக்கு சாயங்காலம். ஆள் அனுப்புறேன். அனுப்புங்க. நல்லா பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு. ஒன்னைத்தான் நல்லா பார்க்கணும் என்று சிரிப்பொலி கேட்டது. உன்னை இவளை 2 பேரையும் பார்த்துட்டா போச்சு. சாக்கிரதை. வெள்ளைக்கார துரையை குத்திட்டு ஒருத்தன் தப்பிச்சு இந்த பக்கம் வந்திருக்கான். அப்படியா? ஐயோ, பயமா இருக்குதுங்களே. பயப்படாத, நாளை காலையில கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சு தூக்கில் போட்டுருவோம், இல்லை ஷூட் பண்ணிடுவோம். செய்யுங்க, நல்லா செய்யுங்க. வெள்ளைக்காரங்களை குத்தலாமா? அவன் வந்தா சத்தம் பண்ணுங்க. உடனே வரவா? உன் பேர் தெரியும், சொல்லு. பூஞ்சோலை. பூஞ்சு சொல்லி கூப்பிடலாமா? அது அது சிவகாமி. சிவகாமி. காமினா ஷோன்னு அர்த்தம். நல்லா காமிக்குமா? 2 பேரும் நாளைக்கு நல்லா காமிக்கிறோம். வேற ஏதாவது பார்க்கணுமா? இந்த டப்பாக்குள்ளார கேவரகு வேண்டாம் பூஞ்சு. நான் மறுபடி வரேன் உனக்காக. காமி, நான் வரேன் உனக்காக. போயிட்டு வாங்க. முத்துக்குமரன் பதைத்து வெளியே வந்தான். இரியா, அவங்க இன்னும் போயிருக்க மாட்டாங்க, திரும்பி வரப்போறானுங்க. முத்துக்குமரன் அவள் சொன்னதை கவனிக்காமல், பூஞ்சோலை, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவன் உங்க 2 பேர்த்தையும் எப்படி சிறுமியா பேசினான் பாத்தியா? பேசிட்டுமேயா, வித்தைக்காரங்களுக்கு பழகி போனது தான் இது. இப்போ அவங்க கூப்பிட்டான்னு நாளைக்கு போய் நிற்க போறோமா என்ன? தாத்தா எங்க? தாத்தா. உள்ளே தாத்தா கன்னத்தை பிடித்து கொண்டு வந்தார். என்ன தாத்தா, அடிச்சிட்டானா? தாத்தாவின் காலை முத்துக்குமரன் தொட்டு, என்னால தானே உங்களுக்கு இத்தனி சிரமம், என்னை மன்னிச்சிருங்க தாத்தா. கிடக்கட்டும். பூவு, நல்ல வேலை செஞ்ச நீ, புத்திசாலி. பொம்பளைய பார்த்து பல்லிழிக்காத பயலை இதுவரை நான் பார்க்கல. ஆமா, என்ன செஞ்சுட்டு இப்படி நாயா அலையிற நீ? விடிஞ்சதும் இன்னும் சிப்பாய்ங்க வரப்போறாங்க. தாத்தா, என் அப்பனை அநியாயமாக கொன்னு போட்ட வெள்ளைக்காரனை இன்னைக்கு அங்க பார்த்துட்டேன். தனியா மாட்டிக்கிட்டான். சரியான சந்தர்ப்பத்தை தப்ப விட்டுட்டு தோத்துட்டு வந்து நிற்கேன். என்ன செய்த? கொல்ல பாத்தியா? அருவால எசக்கேடா வீசிட்டு காயம் பண்ணி போட்டு தான் வந்தேன். உயிர் தப்பிச்சிட்டான் தாத்தா. எதுக்கு அவனை கொல்லணும்? எங்க அப்பா துடிச்சு செத்ததை பார்த்துருக்கணும் பூவு நீ. அப்ப நீ எங்க கூட வந்தது வித்தை காட்ட இல்லையா? இல்ல பூவு, என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை அவனை கொல்றது தான். சோறு வேண்டாம், ஆத்தா அண்ணன் யாரும் வேண்டாம். சரி, ஏதோ தப்பிச்ச இன்னைக்கு. பேசாம ஆலப்பாக்கத்தை பார்க்க போய் சேரு என்றார் தாத்தா. இல்ல தாத்தா, மறுபடியும் அவனை கொல்ல நாளைக்கு போகணும். சரிதான் தாத்தா, இந்நாள வெளியே தள்ளு. தினம் சிப்பாய்ங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது நம்மால. போயிரு. அதையே தான் நானும் சொல்ல வந்தேன் தாத்தா. உங்களுக்கெல்லாம் நான் சிரமம் கொடுத்துட்டேன். அதுவும் அந்த களவாணி பசங்க பூவுகிட்டையும் பாவம் ஒன்றும் அறியாத தங்கச்சி சிவகாமி கிட்டையும் பேசின பேச்சை கேட்ட போது நம்மால இந்த நல்ல சனங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் பாத்தியான்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு தாத்தா. என் கதை வேறு மாதிரி கதை. எனக்கு ஒரே ஒரு குறிதான், மக்கித்தொர. நான் என்னவோ செய்துக்கிறேன், எங்கேயோ போய் எங்கேயோ பதுங்கிக்கிறேன். இனி உங்களுக்கு தொந்தரவு தர விரும்பல. நான் வரட்டுமா தாத்தா? பூவு, சிவகாமி, ராக்கா, வடிவேலு, செந்தாமரை. பூஞ்சோலை அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இரு, அப்படியே விட்டுட்டு போயிருவியா?
நல்லா இருக்கே. உன்னை கிராமத்துல இருந்து கூட்டி வந்ததுக்கு வண்டி சத்தம் யாருக்கு கொடுக்கறது? போட்ட சோத்துக்கெல்லாம் நீ என்ன செஞ்ச எங்களுக்கு? சும்மா மாட்டி விட்டுட்டு பாட்டையில போய்கிட்டே இருந்தா ஆவறதா என்ன? என்னது பூவு, அந்த ஆள் உயிருக்கு தப்பிச்சுட்டு போகணுங்கிறாரு. முத்து, நீ கிளம்பி போப்பா. அதெப்படி இப்படி நம்ம நட்டாத்துல விட்டுட்டு போயிடுறதா? என்ன செய்யணுங்கிற? கொடுத்த காசுக்கு செஞ்ச உதவிக்கு நாளைக்கு நம்ம கூட வந்து வித்தை காட்டிட்டு போயிடட்டும். சும்மா எதுவும் வராது. ஆமா, நாளைக்கு வித்தை காட்ட இந்த ஆளை அழைச்சிட்டு போனா சத்தியமா மாட்டிப்பாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யோ, பொம்பளை வேஷம் போட்டுறியா? முடி நீளமா வளர்த்துருக்கல்ல, கோமாளி ஆக்கிடுறேன். அப்படித்தான் ஆக்கியிருக்கேன் இப்ப அவரை. எப்படியோ நீ இந்த ராத்திரியில எங்களை விட்டுட்டு போகக்கூடாது. சரி, போவலை. போய் படு. உன்னை காப்பாத்தினமே, அதுக்கு எதுனையாச்சும் பணியாரமாவது வாங்கி கொடுத்துட்டு போ. முத்துக்குமரன் அவளை பார்த்தான். ஏதோ தீர்மானமாகத்தான் இருக்க சொல்கிறாள். அவள் நிலைமையை சமாளித்த விதத்தின் ஆச்சரியம் இன்னும் அடங்கவில்லை. ஆலப்பாக்கம் சிலம்பக்காரரே, கொஞ்சம் தனியா வாங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்றாள். என்னமோ நல்லா இல்லை, பாம்பை மடியில கட்டி வச்சிருக்காப்ல காரியம் இது என்றான் வடிவேலு. பயப்படாதீங்க ஐயா, ஆம்பளை கூட இப்படி பயப்பட்டீங்கன்னா எங்களை எல்லாம் எப்படி காப்பாற்ற போறீங்க? நீ வாயா, உங்ககிட்ட சுருக்குமா 2 வார்த்தை பேசணும். கூடாரத்துக்கு வெளியே வந்தார்கள். தூரத்தில் நகர விளக்குகள் தெரிந்தன. நிலா உச்சத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. பூஞ்சோலையின் முகம் தெளிவாக தெரிந்தது. கொஞ்ச தூரம் பேசாமல் நடந்தாள். அவள் வளையல்கள் மட்டும் பேசிக்கொண்டு வந்தன. நல்லா தூக்கத்தை கெடுத்தையா, சிரித்தாள். எப்படியா சடக்குன்னு பொட்டி கொன்ற நுழைஞ்சிட்டிய? எட்டாம் அடங்கி உட்காந்துட்டிய. என்ன செய்யறது? அடுத்த முறை முயற்சி செய்யறதுக்காகவே உசுரோடு இருக்கணுமே. உயிர் அதுக்குத்தானா? அதுக்குத்தான் பூவு. வேற ஒண்ணுமே கிடையாதா? வேற ஒண்ணுமே வேண்டாம். வேற ஏதும் எனக்கு கிடையாது. இருக்கியா? இருக்கு, நான் இருக்கேன் உனக்கு. என்னது? என்ன நேரா பார்த்து சொல்லு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன சொல்ற பூவு? புரியலையா? அவ்வளவு முட்டாளா நீ? உன்னை எனக்கு பிடிச்சு போச்சு. கையில சத்தியம் அடிச்சு சொல்லு, இனிமே வெள்ளைக்காரன் வழிக்கு போமாட்டேன், உன் கூட பத்திரமா இருக்கேன்னு என்று கையை நீட்டினாள். முத்துக்குமரன் தயங்க அவன் கையை எடுத்து அவள் தன் மார்பில் பத்திரப்படுத்துவதை பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த ராக்கன் பார்த்து கொண்டிருந்தான். இத்துடன் 5வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 6வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.